ஒரு அழகிய நகரத்தில் எழில் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் சிற்பக்கலையில் மிகுந்த ஆர்வம் கொண்டவன். ஒரு நாள் ஒரு பெரிய சிற்பியாக வேண்டும் என்பதே அவனுடைய கனவு. ஆனால் அவன் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. கலைப்பள்ளியில் சேர்வதற்கான பணமோ தேவையான கருவிகளோ அவனிடம் இல்லை. ஒருநாள் அந்த நகரத்தின் புகழ்பெற்ற சிற்பி கலைஞானி ஒரு சிற்பப் போட்டியை அறிவித்தார். அதில் வெற்றி பெறுபவருக்கு அவரது பட்டறையில் பயிற்சி பெறும் வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். எழிலுக்கு அது ஒரு பொன்னான வாய்ப்பாக தோன்றியது. ஆனால் கருவிகள் இல்லாததால் அவன் தன் உற்சாகத்தைக் கொண்டு வேறு வழி தேடினான். நகரின் புறநகரில் ஆற்றங்கரையில் கிடந்த ஒரு பெரிய கல்லை கண்டான். அதனை பார்த்தவுடன் அவன் மனதில் ஒரு பறவையின் வடிவம் தோன்றியது. கருவிகள் இல்லாததால் கூர்மையான கற்களையும் உடைந்த கண்ணாடியையும் பயன்படுத்தி தினமும் காலை முதல் இரவு வரை உழைத்தான். கைகள் காயப்பட்டும் உடல் வலித்தும் அவன் மனம் தளரவில்லை. பல வாரங்களின் கடின உழைப்புக்குப் பிறகு அவன் உருவாக்கிய பறவையின் சிற்பம் உயிரோட்டமாய் காட்சியளித்தது. போட்டியில் அதை பார்த்த கலைஞானி வியந்து, இந்த சிற்பம் பேசுகிறது போல இருக்கிறது என்று பாராட்டினார். எழிலின் திறமைக்கும் பொறுமைக்கும் மதிப்பளித்து அவருடைய பட்டறையில் சேர வாய்ப்பு அளித்தார். அதன் பிறகு எழில் தனது கனவை நனவாக்கி ஒரு புகழ்பெற்ற சிற்பியாக உயர்ந்தான். மக்கள் அவனை சிந்தனை சிற்பி என்று அழைத்தனர். கடின உழைப்பும் தளராத மன உறுதியும் இருந்தால் கனவுகள் நனவாகும்.